Hey guys, welcome back. இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா K30 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஆன்லைனில் ரொம்பவே வைரலாக போயிட்டு இருந்தது. அண்ட் அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இன்றைக்கி சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி முழுமையான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் Redmi K30 நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் வந்து ரொம்பவே ஒரு இம்பேக்ட் கொடுத்தது அப்படின்னே சொல்லலாம். இந்த 20,000 பட்ஜெட்டில் ஒரு செம்ம ஸ்ட்ராங்கான இம்பேக்ட் கொடுத்தது. ஒரு கில்லர் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். பட் அதுக்கு சக்ஸஸர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். K30 வந்து 2 வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று பார்த்தோம் அப்படின்னா 4G வேரியண்ட், இன்னொன்று வந்து 5G வேரியண்ட். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 4G வேரியண்ட் பற்றி பார்த்துடலாம். இந்த 4G வேரியண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 6.67 இன்ச் கொண்ட IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பட் இதில் ஒரு ஹைலைட் என்னன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளேயோட ஸ்மூத்னஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த வாட்டி ரொம்பவே ஹையஸ்ட் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி 120 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளே யார் கொடுத்துருந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏசுஸில் ROG Phone 2 அவங்க தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கு அடுத்து வந்து இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த 4G வேரியண்ட்டுக்கு வந்து ஸ்னாப்ட்ராகனில் 730G இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்கும் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். அண்ட் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எது எடுத்துட்டாலுமே எந்த டாஸ்க்கு நீங்கள் த்ரோ பண்ணாலுமே வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய சிப்செட் தான் இது. பட் K20லையும் வந்து 730 தான் கொடுத்துருந்தாங்க. 730க்கும் 730Gக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை அப்படின்னு தான் நீங்கள் கேட்பீங்க. கரெக்டு தான். பட் இது 4G வேரியண்ட்னால 730G கொடுத்துருக்காங்க. 5G வேரியண்ட்டை பற்றி நம்ம பேசலாம் அதுக்கப்புறமா. அண்ட் கேமரா இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா கேமரா வந்து Sony IMX686 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. 586 எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். இண்டஸ்ட்ரியே வந்து ஷேக் பண்ணிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு அப்கிரேட் அப்படின்னா கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். அந்த சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு 64 மெகா பிக்சலுக்கான சென்சார். இந்த சென்சார் வந்து நார்மலாக வந்து 16 மெகா பிக்சலில் வந்து ஃபோட்டோ எடுக்கும். இது பிக்சல் பின்னிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து 64 மெகா பிக்சலுக்கான அவுட்புட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ டே லைட், லோ லைட் எந்த ஒரு சினாரியோ இருந்தாலுமே வந்து ஒரு நல்ல கேப்பபிளான சென்சார் தான் இது. அண்ட் மற்ற 3 கேமரா என்னன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா செகண்டரி கேமரா வந்து 8 மெகா பிக்சலுக்கான ஒரு வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சார், 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ சென்சார். இந்த வாட்டி நம்ம ஒரு சைடு பின்னாடி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா K20ல் வந்து டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது வந்து இங்கே மிஸ் ஆகிடுச்சு. டெலிஃபோட்டோக்கு பதிலாக இவங்க வந்து மேக்ரோவில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டாங்க. அந்த டெலிஃபோட்டோவில் இருந்து மேக்ரோ மூவ் பண்ணது கொஞ்சம் வருத்தமாகவே இருக்குது. ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து K20ல் பாப்அப் கேமரா கொடுத்துருந்தாங்க. பட் இந்த ஃபோனில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பஞ்சுவல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுவும் சிங்கிள் பஞ்சுவலில் டூவல் பஞ்சுவல் டிஸ்பிளே. நம்ம S10ல் பார்த்த மாதிரி அதே செட்டப் தான். பார்க்கறதுக்கே வந்து பயங்கரமாக செம்மையாக இருக்குது. மெயின் கேமரா பார்த்தோம் அப்படின்னா 20 மெகா பிக்சலுக்கான ஒரு மெயின் கேமரா, அதுக்கு சப்போர்ட் பண்ணுற கேமரா 2 மெகா பிக்சலுக்கான ஒரு டெப்த் சென்சார். ஸோ போர்ட்ரைட் ஃபோட்டோஸ்லாம் நம்ம சொல்லவே தேவையில்ல. யூஸ்வலாகவே வந்து ரெட்மியில் சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன்லாம் பண்ணி அந்த ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவுக்கு போர்ட்ரைட் ஃபோட்டோஸ்லாம் நல்லாவே வரும். பட் இப்போ அதுக்காக தனியாக ஒரு டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்களா, சொல்லவே தேவையில்ல. போர்ட்ரைட் ஃபோட்டோஸ் எல்லாமே தாறுமாறாக வரும். செல்ஃபி லவர்ஸ்க்கு இது ஒரு ட்ரீட் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த ஃபோனோட பேட்டரி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 4500 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல அப்கிரேட் அப்படின்னே சொல்லலாம். K20ல் வந்து 4000 mAhக்கான பேட்டரி கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து 4500 ஒரு 500 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து பாக்ஸ்லேயே வந்து 30 வாட்க்கான சார்ஜர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு சார்ஜிங்லாம் மின்னல் வேகத்தில் சார்ஜ் ஆகும். Realme X2 Pro அளவுக்கு இல்லை அப்படின்னா கூட இதில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே சார்ஜ் ஆகும். நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க, இந்த ஃபோனில் வந்து LCD டிஸ்பிளே கொடுத்துட்டாங்க, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்போ எங்கே கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபோனில் வந்து இப்போ ஒரு புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா S10eல பார்த்தோம் அப்படின்னா ரைட் சைடில் நம்மளுக்கு வந்து பவர் பட்டன்லேயே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கும். அதே செட்டப் தான் வந்து இங்கேயும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பவர் கீழே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து எம்பெட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசமான மூவ் தான். நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அது எப்படி எவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ஃபோன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 4 கலர் வேரியண்ட்டில் லான்ச் பண்ணுறாங்க. ஒன்று பார்த்தோம் அப்படின்னா ஒயிட் கலர், ப்ளூ கலர், ரெட் கலர், பர்பிள் கலர் அப்படின்னு சொல்லிட்டு கலராக விதவிதமாக லான்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட விலை கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷாக் ஆகிடுவீங்க. 16000 ரூபாய்க்கு வந்து சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 730, Sony IMX686,
4 கேமரா செட்டப்பு 4500 mAh பேட்டரி மொத்தமாக இந்த காம்பினேஷன்லாம் சேர்த்து அப்படி பயங்கரமாக இருக்குது. ரெட்மி நோட் 8 ப்ரோவுக்கு வந்து ஒரு டஃப்பான காம்படிஷன் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். பட் இவங்க வந்து இந்தியாவுக்கு இதே விலைக்கு எடுத்துகிட்டு வருவாங்களா, அதுதான் ஒரு பெரிய கொஷின் மார்க்கு. இதே விலைக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா மற்ற எந்த ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து இது பக்கத்தில் கூட வர முடியாது. ஸோ இந்த 4G வேரியண்ட்டே இவ்வளோ பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 5G வேரியன்ட் பற்றி இன்னும் பேசல, அதெல்லாம் இன்னுமே வந்து செமையாக கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு 20,000க்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா ரெட்மி K20 வந்து அந்த ப்ரைஸுக்கு தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க 21, 22க்கு. ஸோ நம்ம இதே ஸ்மார்ட் ஃபோன் வந்து 20,000க்கு லான்ச் பண்ணாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இது 2 வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று பார்த்தோம் அப்படின்னா 6+64 அண்ட் 8+128. இந்த நம்மளுக்கு இந்தியாவுக்கு வந்து பேஸ் வேரியண்ட் ரெட்மி K20ல் 6+64 தான் கொடுத்துருந்தாங்க. அது இல்லாமல் மினிமம் அந்த பேஸ் வேரியண்ட்டை 128GB கொடுத்தாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். உங்கள் ஒப்பீனியன் எல்லாமே வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த 5G ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். 5Gக்கு வந்து பெரிய சேஞ்சஸ் எதுவும் பண்ணல. டிசைன் வந்து அதே K20ல் இருக்க கிளாஸ் சாண்ட்விச் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. என்ன மெயினாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்டர்னல்ஸ் அந்த ப்ராசஸர் மட்டும்தான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் வந்து 3 வேரியண்ட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று பார்த்தோம் அப்படின்னா 6+64 வந்து 20,000க்கு அவைலபிளாக இருக்குது. இந்தியன் ப்ரைஸுக்கு நான் சொல்கிறேன். அண்ட் 6+128 பார்த்தோம் அப்படின்னா 23,000. அண்ட் ஹையர் அண்ட் வேரியன்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 8+128GB. இந்த வேரியண்ட் வந்து 26,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த 6+128 வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் இருக்குது. இதில் என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா Snapdragon 765. இது வந்து இப்போ தான் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் Xiaomi Redmi K20ல் மட்டும்தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த சிப்செட் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. அண்ட் இந்த 765 சிப்செட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதோட ஆர்கிடெக்சர் வந்து 7 nm மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே பவர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். பை தி சேம் டைம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். 730 கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப அதை விட நல்லா பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய சிப்செட் தான் இது. இந்த சிப்செட் எப்படின்னா கேமிங்கு, வீடியோ ரன்னிங் இந்த மாதிரி ரொம்ப ஹெவியான டாஸ்க்கு நீங்கள் கொடுத்தாலுமே வந்து ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது இதில். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்மளுக்கு இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. K30 4G வெர்ஷன் வேணால் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். K30 அந்த 5G வெர்ஷன் இந்தியாவில் லான்ச் பண்ணுறது கொஞ்சம் டவுட்டு தான். K30 4G அண்ட் 5G வேரியன்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ராசஸர் மட்டும்தான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மற்றபடி மேஜர் சேஞ்சஸ்ன்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. ஸோ இவங்க கொடுத்த விலைக்கு நம்ம இந்த ஃபோன் பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமான ஒரு கில்லர் ஃபோன் அப்படின்னே சொல்லலாம். Redmi X2 வந்து இந்த மாதம் 17ஆம் தேதி வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போது அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு டஃப்பான காம்படிஷன் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சது Redmi X2 லான்ச் பண்ண உடனே ஒரு 10-15 டேஸில் இந்தியாவில் லான்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா Redmi லான்ச் பண்ண பின்னாடியே வந்து ரெட்மியை வந்து அதுக்கு கில்லர் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுவாங்க. அது எப்போவுமே பழக்கம்தான். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க? உங்கள் ஒப்பீனியன் எல்லாமே வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். அடுத்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திப்போம். பை.